பிரியாணி என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாகும். பல்வேறு உணவு வகைகள் நாம் சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளியில் சென்று பிரியாணி சாப்பிடுவது வாடிக்கையாகிவிட்டது. இதனால் பல்வேறு இடங்களில் பிரியாணி கடைகள் மிக பிரபலமாக செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக சென்னை போன்ற பெரும் நகரங்களில் பிரியாணி கடைகளில் கூடும் கூட்டத்திற்கு எல்லையே கிடையாது. சென்னையில் பல்வேறு பிரியாணி கடைகள் செயல்பட்டு வந்தாலும் அதில் அதிகம் கூட்டம் கூடக்கூடிய ஒரு பிரபல உணவகம்தான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. பல்வேறு கிளைகளை கொண்டு தமிழகத்திலும் சென்னையிலும் செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கிளையாக சென்னை கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை செயல்பட்டு வருகின்றது. இங்கு சென்ற வாடிக்கையாளர் சிலர் உணவு சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சம்பவம் நடந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சென்று முறையிட்டு கொடுங்கையூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். ஆனால் புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மன விரக்தியில் இருந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாக தொடங்கியது. அதன் பின்னரே புகார்களும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு செல்ல அதிகாரிகள் கொடுங்கையூர் கிளையில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கிச்சன் பகுதி சுத்தம் இல்லாமல் இருப்பதும் பொருட்கள் பழுதடைந்து இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டது. அத்துடன் தலைமை அலுவலகம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்திற்கு சென்று அங்கேயும் சோதனை செய்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இச்சம்பவம் அடங்குவதற்கு முன்பாகவே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைகளிலும் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதாக மீண்டும் சர்ச்சை எழும்பியது. பல வாடிக்கையாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டதால் அதிரடியாக பொன்னேரி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து சமையலறை சுத்தமாக இல்லை, பல பொருட்கள் கெட்டு போயிருக்கிறது, சிக்கன், கோழி கறி நாற்றம் வருகிறது, நாளாகிவிட்டது என கூறி அந்த பிரியாணி கடைக்கு தற்காலிகமாக சீல் வைத்தனர். இன்னைக்கு கொடுங்கையூரில் பிரபல ஒரு பிரியாணி கடை இருந்தது. அந்த கடையில் சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. உடனடியாக அது காவல்துறைக்கு காவல்துறை எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த கடையை உடனடியாக நாங்கள் சீல் பண்ணிவிட்டு அந்த கடையில் அங்கே ப்ரிப்ரேஷன் இல்லை. அது பார்த்திங்கன்னா இங்கே அலமாதியில் ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய கடைகளை நான் சீல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கிச்சன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நாங்கள் செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணும்பொழுது இதில் எங்கேயுமே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பட் அவங்க ஒரு இந்த லைசன்ஸ், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான லைசன்ஸு, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் லைசன்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் எடுக்க சொல்லி. மற்றபடி இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி தவறு நடக்க கண்காணிக்கிறதுக்காக உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது அங்கே தான் போகிறோம், அங்கே போய் பண்ணிக்கலாம். பின் பல்வேறு நிபந்தனைகளுடன் 15 நாட்களுக்கு பிறகு கடையை திறக்க ஆணையிட்டனர். தொடர்ந்து இதுபோன்ற சர்ச்சைகள் பிரியாணி பிரியர்களுக்கு மத்தியில் பெரும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி என்றாலே தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. குறிப்பாக அவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.